வணக்கம். நான் டாக்டர் சதாம் ஹுசேன், எலும்பு மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர், வடமலையான் மருத்துவமனை, திண்டுக்கல். ஹார்ட் அட்டாக் தெரியும், ஹிப் அட்டாக் தெரியுமா? இந்த தலைப்பை பார்த்தோன்னே ஒரு மிரட்சி வந்திருக்கும். என்ன ஹிப் அட்டாக்? ஒரு பயப்படுற துணிலே இருந்திருக்கலாம். பட் ஏன் இதை ஹிப் அட்டாக்னு ஒரு டேர்ம்ல சொல்றோன்றத நான் பின் வரும் வீடியோல சொல்றேன். முதல்ல இடுப்பு மூட்டுனா என்ன? நம்ம உடம்புல நம்ம தொடை எலும்ப நம்ம உடம்போட சேர்க்கிற ஒரு பகுதி தான் இடுப்பு மூட்டுன்னு சொல்றது. எடுத்துக்காட்டா சொன்னா இடுப்போட குருத்தெலும்பு இதுனா நம்ம தொடையோட எலும்பு இங்க அட்டாச் ஆகிற இடத்ததான் இடுப்பு மூட்டு, அதாவது ஹிப் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹிப் ஜாயிண்ட்ல வர்ற ஒரு வகையான பிராக்சரை தான் நம்ம இந்த ஹிப் அட்டாக்னு சொல்றோம். அதுவும் வயசானவங்க 65 வயசு ஆன முதியவர்களுக்கு வர்ற அந்த தொடை எலும்போட ஆரம்ப பகுதி ஹிப் ஜாயின்ல வர பிராக்சர் தான் நான் ஹிப் அட்டாக் அப்படின்ற டேர்ம்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த இடுப்பெலும்போட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இந்த இடுப்பெலும்புன்றது ஒரு பந்து கிண்ணம் மூட்டு. ஸோ இதுதான் அந்த கிண்ணம். இந்த கிண்ணத்துக்குள்ளதான் இந்த பந்து போய் ஆர்டிகுலேட் பண்ணும். இது இப்படி அசைச்சா கால் மேல தூக்கும், இப்படி பண்ணா கால் சைட்ல போகும். இந்த அசைவு கொடுக்குற ஒரு அதிக அசைவு கொண்ட ஒரு மூட்டு. ஸோ இந்த மூட்டுல இந்த பந்துக்கு பக்கத்துல இருக்க இந்த கழுத்து பகுதின்னு சொல்லுவோம், ஃபெமரல் நர்வ், இந்த இடத்துலயோ இல்ல இதுக்கு முன்னாடி இருக்க ட்ரொகாண்டர்னா இந்த நீள் வட்டத்துல இருக்க எலும்பும் இந்த பந்தும் இணையிற அந்த இடம், இந்த இடத்துலயோ வர்ற பிராக்சரை ஹிப் பிராக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராக்சிமல் ஃபெமரல் பிராக்சர்னு சொல்லுவோம். இது வயசு கம்மியா இருக்க இளைஞர்களுக்கும் இந்த பிராக்சர் வரும். அது எப்படி வரும்னா, அதிகப்படியான ஃபோர்ஸ் ஆஃப் இன்ஜுரி, ஒரு பைக்ல போய் கீழே விழுந்தோ, ஒரு உயரமான கட்டடத்துல இருந்து கீழே குதிச்சோ, ஒரு ஹை வெலாசிட்டி இன்ஜுரி, ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகியோ இந்த எலும்பு கிராக் ஆகும். பட் முதியவர்களுக்கு அப்படி இல்லை. வயசானவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு புரை அப்படின்ற ஒரு நோய் பாதித்து இரும்பு கம்பி போன்ற உறுதியான நம்ம எலும்பு ஜஸ்ட் நடந்துட்டு இருக்கும் போது லைட்டா கால் தவறி விழுந்தோ, நடந்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு உட்காந்தோ, பாத்ரூம்ல லைட்டா தவறி விழுந்தோ இந்த எலும்பு ரொம்ப ஈஸியா உடஞ்சு போயிடும். அப்படி உடஞ்சு போற அந்த பிராக்சரை தான் பிராக்சர் ஆஃப் இன்சபிஷியன்சி ஆர் ஃப்ரெஜிலிட்டி பிராக்சர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அப்படின்னா எலும்பு பலவீனமா இருக்கிறதுனால அதிகப்படியா அடிபடாமலே நடந்துட்டு இருக்கும் போதே லைட்டா தவறி விழுந்தா கூட, கால் ஸ்லிப் ஆனா கூட வர்ற பிராக்சர். சரிங்களா? இது முதியவர்களுக்கு நம்ம குடும்பத்திலையும் சரி, நம்ம உறவுகள்ல சொந்தக்காரங்கள கேள்விப்பட்டிருப்போம். இடுப்புல பிராக்சர் ஆயிடுச்சு, படுத்தே இருக்காங்க, நாளுக்கு நாள் கண்டிஷன் மோசமாயிட்டு வருதுன்ற மாதிரி. அது ஏன்னு அர்த்தம்னா, இந்த எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அந்த பேஷண்ட்னால, அந்த நோயாளிகளால எந்திரிச்சு நிக்க முடியாது. அவர்களுடைய சாதாரண சொந்த வேலை, இன்னைக்கு ஒரு அத்தியாவசிய பணிகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வர்றது, எந்திரிச்சு அவங்களுக்கு தேவையான சாப்பாடை தானால் தட்டுல போட்டு சாப்பிட்டுக்கிறது, போய் குளிச்சுட்டு வர்றது, தண்ணி தாகம் எடுக்குதா எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி அடிப்படை வேலை கூட பார்க்க முடியாம அதிகமான வலியாலையும் பலவீனத்தினாலையும் படுக்கையிலேயே முடங்கி போற சுச்சுவேஷன் வரும். எத்தனை நாளைக்கு இருக்குன்னா, ஒரு சிலர் லக்கியா இருக்கவங்களுக்கு எலும்பு பெருசா விலகாம மைல்டா இருக்கிறவங்களுக்கு பெட் ரெஸ்ட்ல இருந்திருக்காங்கன்னா ஒரு சிலர் தப்பிச்சுக்குவாங்க. எப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்ச நாள் 3 மாசம் 2 மாசம் உங்களுக்கு லக்கியா இருந்து நல்லா பாத்துக்கிற உறவினர் இருக்காங்க அப்படின்னா பெட் ரெஸ்ட்ல இருந்து கூட ஒரு சிலருக்கு இந்த எலும்பு கூடி 2 மாசம் 3 மாசம் கழிச்சு நடந்தவங்களையும் நாங்க பார்த்திருக்கோம். பட் பெரும்பான்மையானோர் கூடுதலா அவங்களுக்கு மற்ற வியாதி, சர்க்கரை வியாதி, பிரஷர் வியாதி, லங்ஸ் சம்பந்தப்பட்ட வியாதி, கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதி. ஏன்னா குறிப்பா ஏன் பேசுறோம்னா, இது எல்லாமே வயது முதிரவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தாதான் அதோட பின் விளைவுகளை தான் பேசியிருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்ச நாள், ஈவன் 4 நாள் கூட படுத்த படுக்கையா இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனை அவங்க உடம்பு ஏத்துக்காது. அவங்க உடம்போட மெட்டபாலிசம், ஹார்ட்டோட மெட்டபாலிசம், லங்ஸோட மெட்டபாலிசம் எல்லாமே கொஞ்சமாவது அசைவு கொடுத்தாதான் இயங்குற நிலைமையில இருக்கும். அப்படி அசைஞ்சுக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு படுத்த படுக்கை ஆனாங்கன்னா நம்ம உடம்புல ஒரு சில பெரிய மாற்றங்கள் வரும். அது என்னன்னா, நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷனையும் சேர்த்து குறைச்சிரும், சுவாசிக்கிற தன்மையை சேர்த்து குறைச்சிரும், ரத்த ஓட்டத்தோட தன்மையை குறைச்சிரும். அதுவே அந்த நோயாளியை உயிரை கூட பாதிக்கும் வல்லது. கேட்கறது ஷாக்கிங்கா இருக்கலாம். சமீபத்துல ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஹிப் பிராக்சரான வயது முதிர்ந்தவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய ஃபாலோ அப் என்ன, 6 மாசத்துக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க, 1 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்காங்கன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல ஹிப் பிராக்சர் அதை 6 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாளே நடக்க வச்ச பேஷண்ட்ஸ் 170ல இருந்து 80% பேரு 6 மாசத்துக்கு அப்புறமும் உயிரோட இருந்தாங்க. அவங்க நல்ல ஃபங்க்ஷனாலிட்டியே இருக்காங்க. 1 வருஷத்துக்கு அப்புறமும் உயிரோட இருந்தாங்க, நல்ல ஃபங்க்ஷனாலிட்டி இருந்தாங்க.
ஆப்ரேஷன் பண்ணாத பேஷண்ட் இன்வேரியபிளி டெத் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு தரவுகள் வந்து இதை பத்தி ஒரு பெரிய ஒரு நமக்குள்ள ஒரு சிந்தனை ஏற்படுத்துது. சரிங்களா? ஏன் டெத் ஆறாங்க? எலும்பு பிராக்சர்ல டெத் ஆவாங்களா? எலும்பு பிராக்சர்ல அவ்வளவு பெரிய பின்விளைவுகள் வருமான்ற ஒரு கேள்வி வரும். எலும்பு பிராக்சர்னால இந்த பிரச்சனை வராது. இந்த பிரச்சனை வர்றது படுத்த படுக்கையா இருக்கிறதுனால. படுத்த படுக்கையா ஒரு மனுஷன் குறிப்பிட்ட நாளுக்கு மேல இருக்க முடியாது. வயசு கம்மியா இருக்கவங்க, மற்றபடி உடல் நல்லா இருக்கிறவங்களே ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வயசு அந்த படுத்த படுக்கையா இருந்தாங்கன்னா அவங்க உடம்புல மாற்றம் வந்துடும். வயசானவங்களுக்கு இதை இன்னமும் தாங்குற சக்தி இருக்காது. நான் திரும்ப திரும்ப படுத்த படுக்கையா இருக்க ஒரு பின்விளைவுகள் சொல்றேன்னா, ஏன்னா அதனால நிறைய பாதிப்புகள் வருது. நாங்க அன்றாடம் நாளுக்கு நாள் இதோட பின்விளைவுகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன பாதிப்பு வரும் படுத்த படுக்கையா இருந்தா? நம்பர் ஃபர்ஸ்ட் அவங்க பாதிக்கிறன்னா, மனதளவுல அவங்களுக்கு தன் காலால நிக்க முடியன்ற மாதிரி ஒரு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும், ஒரு மன அழுத்தம் வர ஆரம்பிச்சிடும். முதல்ல அவங்க பண்றது சாப்பிட்றத குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பிட்டா மோஷன் வரும், சாப்பிட்டா யூரின் வரும், யார் அதை எடுத்து கிளீன் பண்ணுவா, யார் அதை எடுத்து போடுவா, அந்த பயத்துல சாப்பிட்றத குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு ஒரு கேட்டகரி கேள்விப்பட்டிருப்போம். வலிமையானவன் தப்பிப்பான், வலிமை இல்லாதவன் நாளுக்கு நாள் அழிஞ்சு போயிடுவான். அந்த கேட்டகரி தான். தன்னால நடக்க முடிஞ்சு, தன்னால தனக்கு தேவையான சாப்பாடை சாப்பிட்டு தனக்கு தேவையான விஷயங்களை தேடி சென்று பண்ணா மட்டும்தான் உயிர் வாழ முடியும். படுத்த படுக்கையா இருந்தா 4 பேர் நம்மளை பாக்குறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா நம்மளோட வாழ்நாள தள்ளி வச்சுட்டே போகலாம். அதுக்கான வாய்ப்பு இல்லாத பட்சத்துல இன்வேரியபிளி நம்ம டெத் ஆயிரும். சிம்பிள் கான்செப்ட்ல. மெடிக்கல் கான்செப்ட்ல சொல்லணும்னா, படுத்தே இருக்கும் போது முதுகுல படுக்கை புண்ணு வரலாம். குறிப்பிட்ட நாளுக்கு ஒரே பொசிஷன்ல படுத்திருந்தாங்கன்னா முதுகுல புண்ணு வந்துடலாம். ரெண்டாவது, படுத்தே இருக்கிறதுனால லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன், இந்த நுரையீரல்ல சுரக்கிற சுரப்பி வச்சு சாதாரணமாவே சளி மாதிரி சுரக்கும், மியூக்கோஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம நடந்துகிட்டு இருந்தோம்னா ஈஸியா வெளில வந்துடும். அதோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த படுத்தே இருக்கிறவங்களுக்கு அந்த சுரப்பிகள்லாம் லங்ஸ்லயே சேர்ந்து அது இன்ஃபெக்ட் ஆகி நிமோனியா காய்ச்சல் வரலாம். படுத்தே இருக்கனால லங்ஸ் அட்லெக்டாசிஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம், லங்ஸ் சுருங்கிடலாம். அதனால சுவாச குறைபாடு வரலாம். மூணாவது, அந்த ஹைஜீன் சுத்தபத்தம் இல்லாததுனால உடம்புல இன்ஃபெக்ஷன், மோஷன் போற இடத்துல இன்ஃபெக்ஷன், கட் ரிலேட்டட் டயரியா ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன் அது மாதிரி வரலாம். நாலாவது, அவங்களுக்கு தேவையான அளவு உணவு எடுத்துக்கிறதுனாலையும் அவங்களுடைய புரதச்சத்து உள்ளிட்ட அந்த நியூட்ரிஷன் குறைஞ்சு போறதுனால உடல்நிலை நாளுக்கு நாள் மெலிஞ்சு 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 ஒரு கட்டத்துல அதுக்கு பிரச்சனை உண்டாக்கிறோம். அஞ்சாவது, செப்டிசிமியா இன்ஃபெக்ஷன். இப்படி படுத்தே இருக்கவங்களுக்கு இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட், அதாவது எதிர்ப்பு சக்தி அளவும் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகும். அதனால சின்ன இன்ஃபெக்ஷன் கூட உயிரை பாதிக்கிற அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிரலாம். அதனாலதான் இந்த இடுப்பு பிராக்சர் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா வயசானவங்களுக்கு ஈஸியா நடக்கிற பிராக்சர் வேற, சும்மா இருக்கும் போதே பிராக்சர் ஆகும் இடுப்பு மூட்டு பிராக்சர். அதை ட்ரீட்மெண்ட் சரியா கொடுக்கலாம்னா இன்வேரியபிளி அது டெத்தையும் உருவாக்கும். அதனாலதான் இதுக்கு ஹிப் அட்டாக் அப்படின்னு பேர் வச்சு சொல்லிட்டு வரோம். சரிங்களா? இந்த மாதிரி ஆறவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு? இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முதல்ல அவங்களை ரீஅஷ்யூர் பண்ணணும். அந்த வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரெச்சர்ல தான் வருவாங்க. அவங்களை ரீஅஷ்யூரன்ஸ் சரியாயிருவீங்கன்னு சொல்லி அவங்கள மனதில் ஆறுதல் சொல்லி, எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு மற்ற பிரச்சனைகளை, ஹார்ட் பிரச்சனை இருக்கலாம், வேற மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கலாம், பிரஷர் இருக்கலாம், சுகர் இருக்கலாம், அதுக்கான எல்லா வகையான முன் சிகிச்சைகளும் பண்ணி அதுக்கான ஸ்பெஷலிஸ்டையும் ஒப்பீனியன் வாங்கி, மயக்க மருந்து டாக்டரையும் ஒப்பீனியன் வாங்கி உடனடியான வித்தின் 1 டேல ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாள் பேஷண்ட் நடந்துட்டாங்கன்னா, நான் சொன்ன இந்த கேஸ்கேட் ஆஃப் திங்ஸ், அவங்க மன அழுத்தத்துல ஆரம்பிச்சு செப்டிசிமியா வரைக்கும் போறது எல்லாத்தையுமே நம்ம தடுத்துட முடியும். இந்த ஹோல் மெட்டபாலிக் சேஞ்சையும் பாடி நடக்கிறதையும் தடுக்க முடியும் நம்மளால. உங்களுக்கு தேவையான சிகிச்சைன்னு பாத்தீங்கன்னா முன் சிகிச்சைகள், அது போக ஆப்ரேஷன் கண்டிப்பா பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பாலும் இந்த எலும்பும் சேர்ற அந்த நிக்கா ஃபீமர்ல பிராக்சர் இருந்துச்சுன்னா வயசானவங்களுக்கு இந்த பால் வந்து உயிர் பிழைக்காது. அதை நம்ம ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த பாலை மட்டுமோ இல்ல பாலுக்கு அப்புறம் இன்னும் சேர்த்தோ அதை மாற்ற வேண்டும். ஏன்னால் ஒரு வயதிற்கு மேல இந்த பிராக்சர் ஆனாலும் நம்ம ஸ்க்ரூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணாலுமே இந்த பாலுக்கான பிளட் சப்ளை கட் ஆயிரும், இந்த பால் தப்பிக்காது, பால் சுருங்கிட்டே போயிடும், திருப்பி இன்னொரு தூரம் ஆப்ரேஷன் பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ உங்க மருத்துவர் உங்களுக்கு இந்த ஹிப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ் தான் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா சரியான சஜஷன் தான் கொடுக்குறேன், நீங்க அதை பண்ணிக்கலாம். இந்த ட்ரொகாண்ட்ரிக் ரீஜன், இந்த ரீஜன்ல பிராக்சர் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு ரெண்டு மூணு வகையில ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒன்னு டிஹெச்எஸ்ன்னு சொல்றது, இன்னொன்று கம்பி உள்ள போட்டு பிளேட் போட்டு ஃபிக்ஸ் பண்றது. அது அந்தந்த பிராக்சருக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு ஏற்ப உங்கள் மருத்துவர் அட்வைஸ் பண்ணக்கூடும், அது கண்டிப்பா பண்ற மாதிரி இருக்கும். இது ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாள் கொஞ்சம் அவங்களை வாக்கர் பிடிச்சி கால் ஊண்ட வச்சு சின்ன நடக்க வச்சு ஒரு 4ல இருந்து 6 வாரம் கழிச்சு அவங்க எலும்பு சேர பழைய நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப ஆரம்பிப்பாங்க. இப்ப இந்த ஹிப் பிராக்சர் வராம தடுக்கிறது எப்படி? நான் சொன்ன மாதிரி இந்த இளையவர்களுக்கு ஆக்சிடென்ட் மூலியமா வர்றது, அது நம்ம மற்ற விஷயங்களை பின்பற்ற வேண்டியிருக்கும். வயசானவங்களுக்கு வராம இருக்கிறது எப்படின்னா, ஆஸ்டியோபோரோசிஸ் அதான் முக்கிய காரணம் இது வர்றதுக்கு. ஆஸ்டியோபோரோசிஸ்னா எலும்பு வந்து பலவீனமாகிறது.
எலும்பு பலவீனம் எதனால ஆகும்னா வயசானா இயற்கையாவே ஆகும். ரெண்டாவது கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் சின்ன வயசுல இருந்து இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த எலும்பு பலவீனம் ஈஸியா சீக்கிரம் வந்து, அதனால சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்றது லாங் டேர்ம்ல ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது 50 வயசுக்கு 55 வயசுக்கு மேல போயிட்டாங்கன்னாவே ஒரு எலும்பு மருத்துவரை சந்திச்சு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்க்கான அறிகுறி இருக்கா, ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு ஆரம்ப கட்டத்துல பெரிய அறிகுறி இருக்காது, இருந்தாலும் தகுந்த மருத்துவர் அணுகி அதுக்கான வராமல் தடுக்கிறதுக்கு மெடிகேஷன்ஸ் மற்றும் நடைப்பயிற்சி மற்ற பயிற்சி எல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது முதியோர்களுக்கு கண் பார்வையில் இது குறைபாடு இருந்தா ஆரம்பத்திலேயே அதை பார்த்து சரி பண்ணி, ஏன்னா இந்த ஃப்ராக்சர் வர்றதே பாத்ரூம்ல போய் காலையில போய் வழுக்கி விழுந்துட்டாங்க, நடந்துட்டு இருந்தா கால் லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு, அந்த ஒரு இன்கோஆர்டினேஷனாலதான் அது கண் பார்வை சிகிச்சை பார்த்து வச்சுக்கிறது. வயசானவங்க கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கவங்க கைத்தடி வாக்கர் போன்ற உபகரணங்களை பயன்படுத்திக்கிறது. வீட்டுல வந்து அவங்க வயசானவங்க நைட்ல பாத்ரூம் போகும்போது ஒரு பெல் மாதிரி சைட்ல வச்சுக்கலாம், அவங்க பாத்ரூம் போறாங்கன்னா பெல் அடிச்சோ இல்லை உங்களை கூப்பிட்டோ போறது மாதிரி ஒரு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கலாம். அவங்க பெட்ல இருந்து பாத்ரூம் போற வரைக்கும் இந்த செவர்லயே சைடு ரயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு கம்பி மாதிரி அடிச்சு அவங்க அந்த கம்பியை பிடிச்சி உள்ள போயிட்டு வர மாதிரி பாத்ரூம்லயும் கம்பி அடிச்சு வச்சுக்கோங்க, பிடிச்சி எந்திரிக்கும் போது உட்காரும் போது தடுமாறாம இருக்கிறதுக்கு அது பண்ணி வச்சுக்கலாம். அவங்க நடக்கிற இடம் எல்லாமே வென்டிலேட் நல்ல, அதாவது எப்படின்னா லைட் நல்ல வெளிச்சமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும், இருட்டு இல்லாம பாத்துக்கணும். வழுக்கிற மாதிரி தரை இருந்தா அதை அப்பப்ப பார்த்து பாத்ரூம்லயும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி சரி பண்றது. இந்த தற்காப்பு முறைகள்லாம் மீறியும் இந்த ஹிப் ஃப்ராக்சர் ஒருவேளை வந்துருச்சுன்னா வீட்லயே பேஷண்ட்ஸ் வயதானவங்களை வச்சுட்டு இல்லாம ஆரம்ப கட்டத்துல, அதுவும் டிலே பண்ணிட்டு வந்தாலும் இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணியுமே அதுல வர சக்சஸ் ரேட் குறைஞ்சு போயிடும். ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை பிரச்சனையை சரி பண்ணிக்கிறது தான் இதனால வர ஒரு கோரமான பின்விளைவுகள் நம்ம தடுத்துட்டு இருக்க ஒரே வழி. நன்றி.